ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெஸ்ட் டைம் டு பை அண்ட் செல் ஸ்டாக் லீட் கோட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அரே கொடுத்துருவாங்க. அரேல நீங்க ஒரு ஒரு டேக்கு ஒரு இண்டெக்ஸ்ல நீங்க ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க. ஃபியூச்சர் இண்டெக்ஸ்ல நீங்க செல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான டிஃபரன்ஸ், அதாவது அந்த பிரைஸோட டிஃபரன்ஸ் வந்து எது மேக்ஸிமமா இருக்கும் அதை நீங்க ரிட்டர்ன் பண்ணணும். சிம்பிள் கேஸ், ப்ராஃபிட்டா இருக்கிறது எந்த இண்டெக்ஸ்க்கும் எந்த இண்டெக்ஸ்ல நீங்க விற்கிறீங்களோ ப்ராஃபிட் கிடைக்குமோ, ஸோ அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை நீங்க ரிட்டர்ன் பண்ணணும். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 71536 இங்க இன்னொரு கேஸ் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கை வாங்கினா தான் விற்க முடியும். ரிவர்ஸ்ல நீங்க செக் பண்ண முடியாது. ஃபியூச்சர் இண்டெக்ஸ், அதாவது அப்கமிங் இண்டெக்ஸ்ல தான் நீங்க செக் பண்ணணும். இது ஒரு கேஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல பாருங்க, நான் வந்து செகண்ட் டேல வந்து ஸ்டாக் வந்து ₹1 வாங்குறேன். அதே ஃபிஃப்த் டேல ஸ்டாக்கை வந்து நான் ₹6 விற்கிறேன். அப்ப அதோட டிஃபரன்ஸ் என்ன? ₹5. ₹5 நமக்கு லாபம். ஸோ அதுதான் இந்த கேஸ்ல மேக்ஸிமம் ப்ராஃபிட். அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதை நம்ம எப்படி ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த அரே எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அரே இங்க இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்றேன். மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். அடுத்து பை பிரைஸ் ஈக்குவல் டு கரண்ட் பிரைஸ், அதாவது கரண்ட் இண்டெக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை இந்த கேஸ்ல நான் எடுத்துக்கிறேன். பை பிரைஸ் வந்து இப்போ வந்து 7. ஓகேங்களா? அடுத்து நான் இதுல இருந்து ஐட்ரேட் பண்றேன். நான் சொன்ன ஏற்கனவே அப்கமிங் இண்டெக்ஸ் எல்லாம் நம்ம ஐட்ரேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அதனால அப்கமிங் இண்டெக்ஸ் நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஐ ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கிறேன். எப்பவுமே 0 ஆரம்பிப்போம். 0 நம்ம இங்க ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ 1 பிரைஸ் டாட் லென்த், அரே டாட் லென்த் ஐ பிளஸ் பிளஸ். இப்போ நான் கம்பேர் பண்றேன். பிரைஸ் ஆஃப் ஐ மைனஸ் பை பிரைசஸ். ஓகேங்களா? பை பிரைஸ். ஸோ பிரைஸ் ஆஃப் ஐ என்ன? இப்போ 1 இருக்கு. மைனஸ் பை பிரைஸ் என்ன? 7 இருக்கு. 1 மைனஸ் 7 மைனஸ் 6. ஓகேங்களா? ஸோ இஃப் டிஃப் கிரேட்டர் தென் மேக்ஸ், இங்க நான் டிஃப் வந்து -6. ஓகேங்களா? ஸோ -6 கிரேட்டர் தென் 0வா அப்படின்னு பார்க்கணும். இந்த கேஸ்ல என்ன? -6. ஸோ லெஸ் தென் தான். அப்போ என்ன ஆகும்னா, இங்க வந்துடுறேன். இங்க வந்து 7, அதாவது prices of I 7 less than பை பிரைஸ் என்ன? 7. இந்த கேஸ்ல என்ன நடக்கும்? 7 less than or equal to 7னா ஓகே. சாரி, பிரைஸ் ஆஃப் 1 இருக்கு. பிரைஸ் ஆஃப் ஐல வந்து 1 இருக்கு. 1 less than 7. இந்த கேஸ்ல கண்டிஷன் ட்ரூ. அப்ப நான் என்ன பண்றேன்? பை பிரைஸை வந்து இந்த இண்டெக்ஸ்க்கு பாயிண்ட் பண்றேன். இப்போ பை பிரைஸ்ல என்ன அமௌண்ட் இருக்கும்? 1 இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஐ வந்து 2க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே, சோ டிஃப் வந்து பிரைஸ் ஆஃப் ஐ 2ல என்ன எலிமெண்ட் ஸ்டோர் ஆயிருக்கு? 5 ஸ்டோர் ஆயிருக்கு. பை பிரைஸ்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு? 1 ஸ்டோர் ஆயிருக்கு. 5 மைனஸ் 1 இந்த கேஸ்ல என்ன? 6. ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்றேன்? 6 கிரேட்டர் தென் 0வா அப்படின்னு செக் பண்றோம். இந்த கேஸ்ல கண்டிஷன் ட்ரூ. ஸோ மேக்ஸிமம் வந்து நான் இங்க வந்து 6ன்னு ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? பிரைஸ் ஆஃப் ஐல என்ன இருக்கு? 5 இருக்கு. பை பிரைஸ்ல என்ன இருக்கு? 1 இருக்கு. 5 மைனஸ் 1, சாரி, ஐம் சாரி, மேத்ஸ் கொஞ்சம் வீக். 5 மைனஸ் 1 4. 4 கிரேட்டர் தென் 0. ஸோ மேக்ஸ் டிஃப்ல வந்து என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னா 4 ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன ஆகும்? ஐ வந்து 3க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 3ல என்ன எலிமெண்ட் ஸ்டோர் ஆயிருக்கு? 1 2 3 5 ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ 5 பிரைஸ் ஆஃப் ஐல வந்து 5 ஸ்டோர் ஆயிருக்கு. ஓ மை காட், சாரி. இப்ப வந்து 1 2 3 தான் வரணும் இல்லையா? இங்க 0 1 2 3 தான். அப்போ பிரைஸ் ஆஃப் ஐல 3 இருக்கு. பை பிரைஸ்ல என்ன எலிமெண்ட் இருக்குன்னா அதே 1 தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 3 மைனஸ் 1 2. 4 கிரேட்டர் தென், சாரி, 2 கிரேட்டர் தென் 4ஆ? இந்த கேஸ்ல கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ எல்ஸுக்கு வரும். எல்ஸுக்கு வந்து பிரைஸ் ஆஃப் ஐல வந்து 3 இருக்கு. பை பிரைஸ்ல வந்து 1 இருக்கு. 3 less than 1. ஸோ இந்த கேஸ்லயும் கண்டிஷன் ஃபெயில். அடுத்து ஐ வந்து 4க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 0 1 2 3 4 6 இருக்கு. ஸோ
பிரைஸ் ஆஃப் ஐல வந்து 6 இருக்கு, பை பிரைஸ்ல வந்து 1 தான் இருக்கு. ஓகேங்களா? 6 மைனஸ் 1 5. ஸோ 5 கிரேட்டர் தென் 4. இந்த கேஸ்ல கண்டிஷன் ட்ரூ. அப்போ மேக்ஸ்ல வந்து நாம 5 ஸ்டோர் பண்ணிடுவோம். அடுத்து ஐ வந்து 5க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 5ல என்ன எலிமெண்ட் இருக்கு? 0 1 2 3 4 5 இருக்கு, 4 இருக்கு. ஸோ 4 மைனஸ் பை பிரைஸ்ல 1 தான் இருக்கு, 4 மைனஸ் 1 5, 4 மைனஸ் 1 3. ஸோ 3 கிரேட்டர் தென் 4. இந்த கேஸ்ல கண்டிஷன் ஃபெயில். அடுத்து என்ன ஆகும்? இங்க ஒரு வெல்ஸ்ல வரும். இங்க வந்து பிரைஸ் ஆஃப் 5 4 லெஸ் தென் பை பிரைஸ் என்ன? பை பிரைஸ்ல 1 தான் இருக்கு. 4 less than 1 இந்த கேஸ்லயும் கண்டிஷன் ஃபெயில். அடுத்து ஐ வந்து 6க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 6க்கு இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இந்த ஃபார் லூப் ஃபெயில் ஆயிரும். நமக்கான மேக்ஸிமம் அமௌண்ட் 5 நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஸோ இதை நீங்க ரன் பண்ணீங்கன்னா டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகும். ஸோ பாஸ் ஆயிடுச்சு. ஹோப் இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.